நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் நாளை வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. மத்திய பாஜக அரசை கண்டித்து நாளை வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணிக்கு வராவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநில அரசுகள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நிறைவேற்றப்பட்ட 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். மின்சார சட்டத்தை திருத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியது உள்ளிட்டவற்றை கண்டித்தும் நாடு தழுவிய அளவில் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காமல் போக்குவரத்து கழக ஊழியர்கள் தவறாமல் பணிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு நாளை வழங்கப்பட்ட விடுப்பு ரத்து செய்யப்படுவதாகவும் வார விடுமுறை பணி ஓய்வு உள்ளவர்களும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் காரணமாக பணிக்கு வராத தொழிலாளர்கள் மீதும் போராட்டத்தில் கலந்து கொள்ளும் மற்றும் தூண்டிவிடும் செயலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீதும் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் தேர்தல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கான வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நிறைவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒரே மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாகவும் சொந்த மாவட்டத்திலும் பணியாற்றி வரும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய கோரி தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திற்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடங்கி தேர்தலில் நேரடியாக தொடர்புள்ள அதிகாரிகளை கட்டாயம் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது. தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 14ஆம் தேதி வரை காலையில் பனிமூட்டம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இன்றும் நாளையும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திண்டுக்கல்லில் மிதமான பனிமூட்டமும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. நாளை மறுதினமும் சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில் வெப்பநிலை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை மையம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மற்றும் கோவை ஜவுளி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் 50% உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கடந்த 3 வாரமாக நூல் விலை கிலோவுக்கு 30 ரூபாய் அளவுக்கு 20% என உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வை நேரடியாக துணிக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் துணி விற்க முடியாமல் 100 கோடி ரூபாய் அளவுக்கு துணிகள் தேக்கமடைந்துள்ளதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். 20% திடீர் விலை உயர்வால் ஏற்கனவே குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்துள்ள பகுதிகளில் வியாபாரத்தின் மீதான நம்பகத்தன்மை சீர்குலைந்து வியாபாரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். 95 ரூபா 97 ரூபாய்க்கு இருந்த கழிவு பஞ்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 125 26 ஆயிடுச்சு. இன்னைக்கு 130 ரூபாய் ஆயிடுச்சுங்க. 50% உற்பத்தியை குறைச்சுங்க 2 வாரத்துக்கு பயணிக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கிறேங்க. இந்த 2 வார காலத்துல பாத்தீங்கன்னா ஓய் மில்லுக்கார கூட பேசிங்க, அவங்க இன்டர்ன் ஓய் மில்லுக்கார, ஸ்பின்னிங் மில்லுக்கார கூட பேசி ரா மெட்டீரியல் விலையை குறைக்கணுங்கிற முடிவு ஏற்படுத்திக்கிறோம். தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் தான் பகுதி நேரம் இயக்கப்படுகிறது என்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். 70 வயதை பூர்த்தியடைந்த தம்பதியினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். 500 மூத்த தம்பதிக்கு தாம்பூலம் வழங்கி சிறப்பு செய்தார். வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடிவார் சோதி வளர்த்துறையும். இதேபோன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 101 முதிய தம்பதியர்களுக்கு சிறப்பு செய்யும் விழா நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் 70 வயது பூர்த்தியான தம்பதியர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் 70 வயது பூர்த்தியடைந்த 150 தம்பதிகளுக்கு பல்வேறு சீர்வரிசைகளுடன் சிறப்பு விழா நடைபெற்றது. இதேபோல வேலூர் மாவட்டம் வள்ளிமலை முருகன் கோயிலில் 28 மூத்த தம்பதிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. கூட்டணி கட்சிகளுடன் வரும் 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சு நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. கூட்டணி
பேச்சுவார்த்தையை திமுக தொடங்காததால் அதிருப்தி இல்லை என கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விரைவில் குழுவை திமுக அமைப்பது நல்லது என்றார். திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக நவம்பர் மாதமே குழு அமைத்துள்ளது. அதே நேரத்தில் திமுக சார்பில் இதுவரை குழு அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் டெல்லியில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் இல்லை என்றார். பேசினாங்க. எங்களுடைய கோரிக்கைனா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்க எல்லோருடைய தலைவருடைய கருத்து. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை திமுக அமைக்காததால் காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் இருப்பதாக அக்கட்சியின் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். Unfortunately, it is very saddening that still the committee, they have not constituted a committee. There is no coordination. The alliance talks have not started. Our cadre is very much in pain. கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியால் தாமதமில்லை என்றும் கிரீஷ் சோடங்கர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கூட்டணி கட்சியினருடன் வரும் 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க வேண்டும் என்று திமுகவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுகவினர் சுற்றிச் சுழன்று பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, மேற்கு மற்றும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு, டெல்டா மற்றும் தெற்கு மண்டல மகளிரணி மாநாடு ஆகியவை நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டு இதுவரை 75,000 கோரிக்கைகளும் பரிந்துரைகளும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதம் நடைபெறவுள்ளதாகவும் திமுக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை கட்சித் தலைவர் விரைவில் அமைப்பார் என்றும் இந்த குழுவினர் சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் வரும் 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்றும் திமுக தலைமை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மானியக்குழு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து 2வது நாளாக தர்ணாவில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 அரசு கல்லூரிகள் முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல்லில் எம்பி முத்தையா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் 80 கௌரவ விரிவுரையாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருச்சி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி, குடியாத்தம், மதுரை, தஞ்சை உள்ளிட்ட இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராம் அடுத்த வாரம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் துவாரபாலகர்கள் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது சுமார் 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அம்மாநில கூடுதல் டிஜிபி வெங்கடேஷ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் தேவசம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். தங்க கவசங்களில் உள்ள தங்கம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட போது நடிகர் ஜெயராமின் வீட்டில் வைத்து அவை பூஜை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவருடன் ஜெயராம் நீண்ட நாட்களாக தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் சென்னை வந்த சிறப்பு புலனாய்வு குழு ஜெயராமிடம் அவரது வீட்டில் வைத்து விசாரணை நடத்தினர். இதன் அடுத்த கட்டமாக ஜெயராமிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு சம்மன் அனுப்பியுள்ளது. கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜெயராம் அடுத்த வாரம் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபரிமலை தங்கம் திருட்டு தொடர்பாக கடந்த மாதம் மத்திய அரசின் அனுமதியுடன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை இதுவரை 12 பேருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய 12 பேரில் 3 பேரின் பெயர்கள் மட்டுமே சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா நகரில் இயங்கி வந்த மிஸ்டர் ஹேர் கிளினிக்கில் மருத்துவ தகுதியற்ற போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தது சுகாதாரத்துறை சோதனையில் அம்பலமாகியுள்ளது. இந்த மையத்தின் கிளை தொடங்க 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்த திவ்யா என்ற பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஊரக மருத்துவ சேவை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஜக்பீர் சிங், ஹர்தீப் சிங் மற்றும் வேலூரைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். இதில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 2 +2 மட்டுமே படித்துவிட்டு 10,000க்கும் மேற்பட்டோருக்கு முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
தொடங்கியது. ஹோமியோபதி படித்த மருத்துவர் விஜயலட்சுமி என்பவர் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வந்ததும் தகுதியின்றி அனஸ்தீசியா சிகிச்சை அளித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 14 கிளைகளை கொண்டுள்ள இந்த நிறுவனம் தகுதியற்ற நபர்களை கொண்டு சிகிச்சைகளை வழங்கியதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து அண்ணா நகரில் உள்ள மையம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்ட நிலையில் நிறுவனரான ராஜாராம் என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியை மேற்பார்வையில் மாணவ மாணவிகள் கழிவறையை சுத்தம் செய்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லாக்கோட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை ஒருவரின் மேற்பார்வையில் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இதுபோன்று அந்த பள்ளியில் தொடர்ந்து நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீர் பற்றாக்குறையால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என நாகை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை பாதிப்பு காரணமாக நாகை மாவட்டத்தில் நெற்பயிர்கள் சேதமடைந்ததை அடுத்து சுமார் 40,000 ஏக்கரில் விவசாயிகள் மறுசாகுபடி செய்துள்ளனர். தற்போது மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. மேலும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு கடந்த 28ஆம் தேதி நிறுத்தப்பட்டதன் விளைவாக திருக்குவளை, எட்டுக்குடி, ஈசனூர், வலிவலம் உள்ளிட்ட இடங்களில் தாளடி நெற்பயிர் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இரவு பகல் பாராமல் டீசல் என்ஜின் மூலம் விவசாயிகள் நீர் பாய்ச்சி வருகின்றனர். ஒரு சில இடங்களில் இறைப்பதற்கு கூட தண்ணீரின்றி நீர்நிலைகள் காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் இப்போ ஒரு இதுக்கு இறைக்கிறதுக்கே அவ்வளோ செலவாகிட்டு இருக்கும். இது இல்லாமல் ஆள் செலவு வேற அடைக்கிறதுக்கு ஆள் செலவு பார்த்தீங்கன்னா அது ஒரு 700 ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தண்ணி பாஞ்சுதுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக மேட்டூர்னா ஒரு மாதம் திறந்தா நல்லா இருக்கும். இன்னும் 30 முதல் 35 நாட்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் பயிர்கள் கருகி முழுமையாக சேதமடையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விவாகரத்து வழக்கில் மனைவிக்கு தெரியாமல் ஜோகோ நிறுவன பங்குகளை தனது சகோதரர்களுக்கு மாற்றியதாக எழுந்த புகாரில் பதிலளிக்க ஜோகோ இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிவிட்டது. பிரபல மென்பொருள் நிறுவனமான ஜோகோவின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவுக்கும் பிரமிளா சீனிவாசனுக்கும் கடந்த 1993ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் 2021ஆம் ஆண்டு பிரிந்தனர். மேலும் அமெரிக்க நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கும் தொடர்ந்தனர். கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் நிலுவையில் உள்ள நிலையில் ஸ்ரீதர் வேம்பு தொடர்பான சாட்சியங்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பிரமிளா சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தனது கணவர் மற்றும் அவரது உறவினர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு உதவும் விதமாக ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என கோரினார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் கலிபோர்னியாவின் சொத்து சட்டங்களை மீறி ஸ்ரீதர் வேம்பு தனது மனைவிக்கு தெரியாமல் ஜோகோ பங்குகளை தனது உடன் பிறந்தோருக்கு மாற்றியதாக பிரமிளா தரப்பில் வாதிடப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிமன்றம் புகார் குறித்து பதிலளிக்க ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஓடும் பேருந்திலிருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்த இந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். குமாரபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து ராசிபுரம் நோக்கி தனியார் பேருந்து சென்றது. பள்ளக்காபாளையத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவர் பேருந்திலிருந்து இறங்க முயன்றார். அவர் மதுபோதையில் இருந்ததால் பேருந்து ஓடிக்கொண்டிருந்த போதே தவறி கீழே விழுந்து சக்கரத்தில் சிக்கினார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இளைஞர் உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் இளைஞரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சரின் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.
மருத்துவ படிப்பில் 7.5% உள் இடஒதுக்கீடு என்பது தனது சாதனை என்றும் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொந்தம் கொண்டாட வேண்டாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவ படிப்பில் 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டுவர வைத்தது திமுக தான் என்று கூறினார். அடுத்து போன ஆட்சியில மருத்துவ படிப்பில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆனா நாம தான் அதுக்காக தொடர் போராட்டம் நடத்தி அதை கொண்டு வர வச்சோம். இப்ப நாம ஆட்சிக்கு வந்து என்ஜினியரிங், அக்ரி, சட்டம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்க யாரும் கோரிக்கை வைக்காத போதே தனது மனதில் உதித்த திட்டம்தான் 7.5% இடஒதுக்கீடு என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் ஒப்புதல் அளிக்க தாமதித்த போது அரசியல் சாசன உரிமையை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டது தனது தலைமையிலான அதிமுக அரசு என்றும் தெரிவித்துள்ளார். சத்துணவு என்றால் எம்ஜிஆர், தொட்டில் குழந்தை திட்டம் என்றால் ஜெயலலிதா, 7.5% இடஒதுக்கீடு என்றால் தாம் என்பதுதான் வரலாறு என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்கள் தொடர்பாக விரிவான சர்வே மேற்கொண்டு அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரையின் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் சென்னையை அடுத்த கோணம்பேடு கிராம நிலங்களை ஆக்கிரமித்து மாணவ மாணவிகள் தங்கும் விடுதி கட்டியுள்ளதாக கூறி கோணம்பேடு கிராம பொதுநல சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கிராமத்திற்கு அருகிலுள்ள ஆவடி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாததால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு பள்ளியில் வசதிக்காக வழங்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், குமரப்பன் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட சர்வே அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலங்களை மீண்டும் அளவீடு செய்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்கும்படி மாவட்ட வருவாய் அதிகாரிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் படிப்புடன் ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறித்தும் எதிர்கால தொழில்நுட்பங்கள் குறித்தும் விழிப்புணர்வுடன் இருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுடன் பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி மூலம் ஆண்டுதோறும் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். அப்போது கோவை இளைஞர்களின் எண்ணங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கிற்கு புதிய அடித்தளத்தை அமைத்திருப்பதாக கூறினார். वो मेरा मालिक नहीं बनेगा, जैसे कुछ बच्चों का है मोबाइल उनका मालिक बन गया। अगर मोबाइल नहीं है तो खाना नहीं खा सकता है, टीवी नहीं है तो जी नहीं सकता है, मतलब ये आप उसके गुलाम बन गए. ஸ்டார்ட் அப் முயற்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உள்ளிட்டவை குறித்து மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். कोयम्बटूर के हमारे युवा साथी पढ़ाई के साथ साथ एआई, स्टार्टअप और फ्यूचर की टेक्नोलॉजी को लेकर बहुत जागरूक है. தனிமனித ஒழுக்கம் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்களிப்பை தரும் என்றும் அறிவுரைகளை அவர் வழங்கினார். That says, hello friends, my book is available now, just follow the link. Happy reading. Jai Hind. This is a tweet that Mr. Narawane has made. You can look into the tweet. So the point I'm making is, either Mr. Narawane is lying, and I believe the army chief. Okay, I don't think he will lie, or Penguin is lying. Somebody needs to, both cannot be telling the truth. ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தகம் வெளியாகவில்லை என அதன் பதிப்பாளர் தெரிவித்த நிலையில் புத்தகம் வெளியானதாக நரவனே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்ததாக ராகுல் காந்தி கூறிய காட்சிதான் இது. சீன ஆக்கிரமிப்பு குறித்து நரவனே எழுதிய புத்தகத்தில் இருந்த குறிப்பு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து நரவனே எழுதிய புத்தகம் வெளியாகவில்லை என்று அதன் பதிப்பாளர் பென்குயின் தெரிவித்தது. மேலும் இந்த புத்தகத்தின் மின்பதிப்பு வாட்ஸ்அப்பில் பகிரப்படுவதாக டெல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நரவனே எழுதிய புத்தகம் அமேசான் தளத்தில் வெளியானதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். He has made certain statements in the book that is inconvenient for the government of India. It's inconvenient for the Prime Minister of India. And obviously, you have to decide whether Penguin is telling the truth or Army Chief is telling the truth.
நரவனே எழுதிய புத்தகத்தில் உள்ள அம்சங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் உள்ளிட்ட அழுத்தங்களால் தான் அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ட்ரம்ப் அடிபணிந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தகம் வெளியானதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் புத்தகத்தை முன்பதிவு செய்வதற்கான அறிவிப்புக்கும் புத்தகம் வெளியாவதற்கும் வித்தியாசம் இருப்பதாக பென்குயின் பதிப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தகம் வெளியாகவில்லை என்று பென்குயின் நிறுவனம் மறுப்பு தெரிவித்த நிலையில் நரவனே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பழைய பதிவை சுட்டிக்காட்டி புத்தகம் வெளியானதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். புத்தகம் வெளியிடுவதற்கான படிப்படியான வழிமுறைகளை பென்குயின் நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் புத்தகத்தை முன்பதிவு செய்வதற்கான அறிவிப்பை புத்தக வெளியீடாக கருதக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷேசாத், ராகுல் காந்திக்கு முன்பதிவிற்கும் புத்தக வெளியீட்டிற்கும் வித்தியாசம் தெரியாதா என்று வினவியுள்ளார். மேலும் வெளியாகாத புத்தகம் ராகுல் காந்திக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக செய்தி தொடர்பாளர், இது காப்புரிமை மற்றும் அலுவலக ரகசிய சட்டத்தை மீறிய செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பென்குயின் பதிப்பகத்தின் விளக்கத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் தளபதி நரவனே இதுதான் தற்போதைய நிலை என தெரிவித்துள்ளார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது முடிவெடுக்கப்படும் வரை மக்களவையை நடத்தப் போவதில்லை என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவையில் ராகுல் காந்தியை பேச ஓம் பிர்லா அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் 8 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததற்கும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் அரசியலமைப்பு பிரிவு 94 உட்பிரிவு C படி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளன. இது தொடர்பான நோட்டீஸை மக்களவை செயலரிடம் காங்கிரஸ் தலைமை கொறடா கே சுரேஷ் மற்றும் ஜாவத் அகமது நேரில் சென்று வழங்கினர். அதில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவையில் பேசுவதற்கு பலமுறை சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸில் திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகளைச் சேர்ந்த 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸில் கையெழுத்திடவில்லை. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவைச் செயலர் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது முடிவு செய்யப்படும் வரை மக்களவை சபாநாயகர் இருக்கையில் அமரப்போவதில்லை என்று ஓம் பிர்லா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தீர்மானம் மீது பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது பகுதியில் விவாதம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி சச்சின் டெண்டுல்கரின் மகன் திருமண விழா நடைபெறுகிறது. தனது மகன் திருமண விழாவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் நேரில் அழைப்பு விடுத்தார். சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுனுக்கும் இளம் தொழிலதிபர் சானியா சந்தோக்குக்கும் மும்பையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெறவுள்ளன. இந்நிலையில் தனது மகன் திருமண விழாவில் பங்கேற்க வருமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை டெல்லியில் உள்ள அவரது மாளிகையில் சச்சின் டெண்டுல்கர் சந்தித்து அழைப்பு விடுத்தார். அப்போது சச்சின் டெண்டுல்கரின் மனைவி அஞ்சலி, மகள் சாரா, மகன் அர்ஜுன், மணமகள் சானியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதேபோல பிரதமர் நரேந்திர மோடியை தனது குடும்பத்தினருடன் சந்தித்து சச்சின் டெண்டுல்கர் அழைப்பு விடுத்தார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரையும் சந்தித்து சச்சின் டெண்டுல்கர் அழைப்பு விடுத்தார். இதுகுறித்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சச்சின் டெண்டுல்கர் பகிர்ந்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து, நெதர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் வெற்றி பெற்றன. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்திற்கு எதிராக முதலில் பேட்டிங் செய்த நமீபியா 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்களை மட்டுமே எடுத்தது. எளிய இலக்கை நோக்கி ஆடிய நெதர்லாந்து அணி டி லீடேவின் அதிரடியால் 18 ஓவரிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி பெற்றது. டி லீடே ஆட்டமிழக்காமல் 72 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணி ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொண்டது. முதலில் விளையாடிய அமீரக அணி 173 ரன்கள் என்ற சவாலான இலக்கை நிர்ணயித்தது. இருப்பினும் நியூசிலாந்தின் தொடக்க வீரர்களான டிம் சைஃப்ரட் மற்றும் பென் ஆலன் ஆகியோரின் அதிரடியால் அந்த அணி விக்கெட் இழப்பின்றி 15.2 ஓவர்களிலேயே வெற்றி கோட்டை தொட்டது. இந்நிலையில் கொழும்பு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க அணிகள் மோதின. டாஸ் வென்ற அமெரிக்கா பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் சஹிப் சாதா ஃபர்கான் 73 ரன்களையும் பாபர் ஆசம் 46 ரன்களையும் குவித்தனர். இதனால் அந்த அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய அமெரிக்கா 8 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இதன் மூலம் 32 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்த சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டது. 2026 T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நியூசிலாந்து அணியும் ஐக்கிய அரபு அமீரக அணியும் மோதின. போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் குவிந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் மைதானத்தின் வடிப்பகுதியிலும் நுழைவு வாயில்களிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரசிகர்கள் கொண்டு வந்த விசில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மைதானத்திற்கு வெளியிலேயே ரசிகர்கள் வைத்திருந்த விசில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே நியூசிலாந்து ஐக்கிய அரபு அமீரக போட்டியை பார்த்த ரசிகர்கள் விசில் தடை தொடர்பாக கலவையான விருப்பங்களை தெரிவித்தனர். அது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஏன்னா கையில என்னால விசில் அடிக்க முடியல. அந்த விசில் இருந்தாதான் என்னால அழிக்க முடியும். அது இல்லாத ஒரு வருத்தம். விசில் மட்டும் அலோவ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. விசிலே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஸ்போர்ட்ஸ்லயும் பாலிடிக்ஸ்ல பண்ணா தப்பு இல்ல ப்ரோ. ICCயின் நிபந்தனைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் இந்த பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தாவேகாவிற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவாதத்தை கிளப்பியுள்ளது. Please behave yourself. Theater கிடையாதுங்க, please. Thank you. அபுதாபி கார் பந்தயத்தின் போது ரசிகர்களை நடிகர் அஜித்குமார் கடிந்து கொண்ட காட்சிகளை இவை. அபுதாபியின் யாஸ்மரீனா சர்க்கியூட்டில் ஏஷியன் லேமான்ஸ் தொடரில் 4 மணி நேர என்டியூரன்ஸ் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்றார். தீவிரமாக கார் பந்தயங்களில் ஈடுபட்டு வரும் அஜித்தை காண ஏராளமான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். பந்தய களத்தில் நிலவ வேண்டிய அமைதியை மீறி ரசிகர்கள் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். இதனால் அதிருப்தியடைந்த அஜித் ரசிகர்களை பார்த்து தயவு செய்து கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் இது சினிமா தியேட்டர் அல்ல என்றும் கடிந்து கொண்டார். Please behave yourself. Theater கிடையாதுங்க, please. Thank you. முன்னதாக நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை நயன்தாரா, இசையமைப்பாளர்கள் யுவன் சங்கர் ராஜா, அனிருத் ரவிச்சந்தர், GV பிரகாஷ் உள்ளிட்ட திரையுலகினர் பலரும் திரண்டு அஜித்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கொல்லக்காட்டுப்பட்டி பகுதியில் விவசாய கிணற்றுக்குள் புள்ளிமான் தவறி விழுந்து தத்தளித்தது. கிணற்றின் படியில் அச்சத்துடன் அமர்ந்திருந்த மானை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு மீட்புத் துறையினர் மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் அழகிச்சிப்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளிக்கு கிராம மக்கள் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்விச் சீர் வழங்கப்பட்டது. மைக் செட், ஸ்பீக்கர், கம்ப்யூட்டர், பிரிண்டர், விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை மக்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்து கொடுத்தனர். அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் சந்தனம், குங்குமம் இட்டு வரவேற்றனர். சிவகங்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமான விசில் சத்தத்திற்கு தடை விதிக்கும் வகையில் திமுக கவுன்சிலர் ஒருவர் தூய்மை பணியாளர்களுக்கு மைக் செட் வாங்கி கொடுத்துள்ளார். 21வது வார்டு கவுன்சிலர் அயூப்கான் குப்பை சேகரிக்க வரும் பணியாளர்கள் விசில் ஊதுவதற்கு பதிலாக மைக் மூலம் அறிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். நம்முடைய சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு வீடாக வந்து குப்பையை சேகரிக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க வரும்போது கொண்டு வர்ற அந்த சத்தம், அந்த ஊதி சத்தத்தை இனிமேல் இந்த வார்டில் இந்த ஊதி சத்தம் நம்மளுக்கு வேணாம். சென்னையை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் மேம்பாலத்தில் உள்ள நகரும் படிக்கட்டுகள் அடிக்கடி பழுதடைவதால் பயணிகள் கடும் அவதியடைகின்றனர். தினமும் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் பயன்படுத்தும் இந்த நடைபாலத்தில் உள்ள மின் படிக்கட்டுகள் முக்கிய நேரங்களில் முடங்குவதால் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் படிக்கட்டுகளில் ஏறிச் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இதனை நிரந்தரமாக சீரமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ஆத்தூர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் டீசல் டேங்கில் இருந்து திடீரென தீப்பற்றியது. சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து கும்பகோணம் மார்க்கத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆத்தூர் வழியாக பெரம்பலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் டீசல் டேங்கில் கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றியது. உடனடியாக ஓட்டுநர் பேருந்தை சாலையோரத்தில் நிறுத்தி பயணிகளை கீழே இறக்கிவிட்டார். நல்வாய்ப்பாக 50க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். தீயணைப்பு வீரர்கள் பேருந்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் தடுத்தனர். மயிலாடுதுறை கிட்டப்பாங்காடி முன்பு திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக மகளிர் அணி நிர்வாகி நர்மதா பேசுகையில் பெண்களுக்கு ஆட்டோவில் செல்லக்கூட பாதுகாப்பில்லை என கூறியதற்கு அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
காதலர் தினத்தை முன்னிட்டு மது விற்பனையில் ஆஃபர் கூடாது என புதுச்சேரி கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கருவடிக்குப்பத்தில் ராஜராஜன் ஒயின்ஸில் காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஒயின் வாங்கினால் ஒரு பீர் இலவசம் என அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்யப்பட்ட நிலையில் அந்த மதுக்கடையில் திங்கட்கிழமை இரவு ஆய்வு நடந்தது. இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற ஆஃபர் அறிவிப்புகள் கலால் விதிகளுக்கு எதிரானது என்று கூறியுள்ள கலால்துறை, மீறினால் சட்டப்படி உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் பிறந்து ஓரிரு நாட்களே ஆன குட்டி யானை தாய் யானையுடன் ஆற்றில் தவழ்ந்து விழுந்து விளையாடியது பொதுமக்களை கவர்ந்தது. முதுமலையில் நாள்தோறும் யானை கூட்டங்கள் மேய்ச்சலில் ஈடுபட்டுவிட்டு தண்ணீர் குடிக்க ஆறுகளுக்கு வருகின்றன. முதுமலை வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் யானை கூட்டம் ஒன்று ஆற்றில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அதில் பிறந்து ஓரிரு நாட்களே ஆன குட்டி யானை தாய் யானையின் கால்களுக்கு இடையில் தண்ணீரில் தவழ்ந்து விழுந்து விளையாடியது. திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்தின் உள்ளே பாம்பு ஒன்று இருப்பதை அங்கு இருந்த வழக்கறிஞர்கள் கவனித்தனர். உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் லாவகமாக அந்த பாம்பை பிடித்தனர். பின்னர் பிடிப்பட்ட பாம்பு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டது. இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார். நெல்லை மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வர்த்தக மையத்தில் 9வது பொருணை புத்தக திருவிழாவை அப்பாவு திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிநாடுகளிலும் ஆட்சி மொழியாக திகழும் இந்திய மொழி என்ற பெருமை தமிழுக்கு மட்டுமே இருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் பிப்ரவரி 12 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் திரைப்பட விழாவிற்கான லோகோவை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். 4 மையங்களில் 8 மொழிகளைச் சேர்ந்த 45 படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த விழாவில் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த படமாக கார்த்திக் சுப்புராஜன் ஜிகர்தண்டா XX மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த படமாக தினேஷ் செல்வராஜன் கடல் கன்னி படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. வெற்றி பெற்ற இயக்குநர்களுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதுடன் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசையும் முதலமைச்சர் வழங்குகிறார். நாமக்கல் மாநகராட்சியில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கு 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் உதவியாளர் கைது செய்யப்பட்டார். சின்ன ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி தந்தை பெயரில் இருந்த வீட்டை அவரது பெயருக்கு மாற்றியுள்ளார். பின்னர் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கு விண்ணப்பித்த போது வருவாய் உதவி ஆய்வாளர் சங்கர் லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்த விவசாயி அவர்களின் அறிவுரைப்படி பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சங்கரை கையும் களவுமாக கைது செய்தனர். திருப்பூர் முத்தன்னம்பாளையம் கிடை வாய்க்காலில் குப்பைகள் அடைப்பால் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் சாலையில் வீணாக வடிந்தோடியது. தாராபுரம் சாலை கோவில்படி அருகே பொதுமக்களால் கொட்டப்பட்ட கழிவுகளால் ஏற்பட்ட இந்த அடைப்பால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் அடைப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வரிசையூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சென்ற அமைச்சர் தங்கம் தென்னரசு அங்கு 8ஆம் வகுப்பு மாணவியின் ஆங்கில வாசிப்பு திறனை வியந்து பாராட்டினார். மாணவி புவனேஸ்வரியுடன் இணைந்து ஆங்கில பாடத்தை வாசித்த அமைச்சர் அவரது தெளிவான உச்சரிப்பை கண்டு மகிழ்ந்து வாழ்த்து தெரிவித்தார். உதகை அருகே உள்ள பார்சன்ஸ் வேலி நீர்மின் நிலையத்தின் அருகே உலா வந்த இரட்டை புலிகளால் மின்வாரிய ஊழியர்கள் அச்சமடைந்தனர். திங்கட்கிழமை இரவு பணிக்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் நீர்மின் நிலையத்தின் அருகே புலி ஒன்று சாலையில் நடந்து சென்றதை பார்த்தனர். வாகனத்தின் முகப்பு விளக்கை பார்த்ததும் அந்த புலி ஓடிய நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் பின்தொடர்ந்தனர். அப்போது அதே பகுதியில் மேலும் ஒரு புலி இருந்தது தெரியவந்தது. இந்த 2 புலிகளும் மின் நிலையத்திற்குள் சென்று பின்னர் தாவி குதித்து வனப்பகுதிக்குள் ஓடின. போறதுக்கு வழி இல்ல, பார்த்தரலாம் சொன்னல. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 40 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த கூலி தொழிலாளியை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். மலைவேப்பங்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவரது தோட்டத்தில் உள்ள 40 அடி கிணற்றில் பராமரிப்பு பணி நடந்தது. இந்த பணியில் ஈடுபட்ட ரவி என்பவர் முட்புதர்களை அகற்றும் பொழுது தவறி கிணற்றுக்குள் விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அவரை மீட்டனர். ரவியின் 2 கால்களிலும் முறிவு ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
வருகின்ற 15ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ளவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி 181 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் வருகின்ற 15ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலத்தில் பரப்புரை மேற்கொள்வார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் 9 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் வகை கஞ்சா பிடிபட்டது. பாங்காக்கில் இருந்து கொழும்பு வழியாக வந்த விமானத்தில் பயணித்த கேரள இளைஞர் முகமது அஷரபில் 9.5 கிலோ கஞ்சாவை சாக்லேட் பாக்கெட்டுகளில் மறைத்து கடத்தி வந்தது சோதனையில் அம்பலமானது. இதனையடுத்து அவரை கைது செய்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சர்வதேச போதைப்பொருள் கும்பல் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மேயர் ராஜினாமாவை தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற கூட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. மதுரை மாநகராட்சியில் 8 கோடியே 87 லட்சம் ரூபாய் பற்றாக்குறையுடன் நடப்பாண்டு நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் நாய் தொல்லை குறித்து போராடிய பாஜக பெண் உறுப்பினர் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். வைகை குடிநீர் திட்டம் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்கு மாநகராட்சி கூட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் வடக்கூர் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு போராட்டத்தால் மூடப்பட்ட கடைகளை மீண்டும் திறக்கக்கூடாது என வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வட்டாட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பின் மதுக்கடை தற்காலிகமாக மூடப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நெல்லை மாவட்டம் கங்கடாங்குளத்தில் உள்ள மனோ கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றக்கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மனோ கல்லூரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக இருப்பதால் அரசின் பல்வேறு சலுகைகள் தங்களுக்கு கிடைப்பதில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிரந்தர பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை எனவும் பேராசிரியர்களுக்கு புதிய ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் கூறி போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட பாஜக மகளிரணி தலைவர் ராஜேஸ்வரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் மாவட்ட பாஜக தலைவர் பாண்டிதுரை மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி ஆடியோ வெளியிட்டுள்ளார். இவர் போட்டோ போடல, அவர் போட்டோ போடல, நான் தலைவரா, புருஷ தலைவரா, ஓ புருஷ எப்படி தலையிட போச்சு அக்கா, நிறைய இண்டிவிஜுவலா அடிச்சு வச்சக்கா, மாநிலத்தில் கொடுத்த 1 ரூபாயை கூட நான் தொடலக்கா. இந்நிலையில் காரைக்குடியில் ராஜேஸ்வரி சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் அக்கட்சி மகளிர் அணியினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் போராட்டத்தில் பங்கேற்க வந்தபோது மாற்றுத்திறனாளி சாலையை கடக்க போக்குவரத்து காவலர்கள் உதவினர். மாதாந்திர உதவித்தொகை 6000 ரூபாயை கொடுக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த மீமிசல் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் சாலையை கடக்க முடியாமல் சிரமப்பட்டார். இதையடுத்து போக்குவரத்து காவலர்கள் அவரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று ஆர்ப்பாட்டத்தில் அமர வைத்தனர். ஒரு கட்சி ஆட்சி ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் திமுக ஆட்சியில் அமைச்சர்களின் தொகுதியிலேயே சாதிய பாகுபாடு உள்ளதாகவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாராஷ்டிரம், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் ஒரு கட்சி பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கின்றனர் என்றார். நாடாளுமன்றம், சட்டப்பேரவையில் பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததே அதிகாரத்திற்கு வரத்தான் என்றும் கிருஷ்ணசாமி கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மத்திய அரசின் திட்டம் பெயரில் போலி மருத்துவ காப்பீடு அட்டையை விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். ஏழை மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் வகையில் பிரதமரின் மக்கள் ஆரோக்கியம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் மேல்விஷாரம் பகுதியைச் சேர்ந்த அஜித், கவிதா ஆகியோர் அரசு அலுவலர்கள் என கூறி இந்த திட்டத்திற்கான அடையாள அட்டையை வழங்கி ஒவ்வொருவரிடமும் 80 ரூபாய் வீதம் வசூலில் ஈடுபட்டனர். இது ஏமாற்று வேலை என தெரியவந்ததை அடுத்து இருவரையும் பிடித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சண்முகவேணி, சூரஜ் ஆகிய இருவரை தேடி வருகின்றனர்.